வணக்கம். நான் சக்திவேல் ரங்கநாதன், அரசு பதிவு பெற்ற கட்டுமான பொறியாளர், சென்னை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 60 அடிக்கு 36 அடி அளவுள்ள சவுத் ஃபேஸிங் பிளாட்டில் இருக்கிற பில்டிங்கோட ஃப்ளோர் பிளானை தான் பார்க்க போகிறோம். எக்ஸாக்டாக சவுத் ஈஸ்ட் கார்னரில் ரேம்ப் அண்டு கேட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அண்டு எக்ஸாக்ட் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா 9 feet 3 inches அப்படின்ற சைஸில் நம்ம ரூஃப் கவர்ட் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருப்போம். ரூஃப் கவர்ட் பார்க்கிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9 feet 3 inches by 33 feet அப்படின்ற சைஸில் ஒரு ரூஃப் கவர்ட் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் கிளைண்ட் கேட்டிருப்பாங்க, ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி மெயின் டோர் வைக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வச்சிருப்போம். ஒன்ஸ் மெயின் டோர் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் சின்ன ஃபோயர் கொடுத்துருப்போம். ஃபோயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7 feet 6 inches by 6 feet அப்படின்ற சைஸில் ஒரு ஃபோயர் கொடுத்துருப்போம். இந்த பிளாட்டுடைய நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் கொடுத்துருப்போம். லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16 அடிக்கு 17 அடி அப்படின்ற சைஸில் ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருப்போம். லிவிங் ஹாலுடைய நார்த் ஈஸ்ட் கார்னரில் பூஜை கொடுத்துருப்போம். லிவிங் ஹாலுடைய சவுத் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா கிச்சன் கொடுத்துருப்போம். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 10 அடி 9 inch அப்படின்ற சைஸில் ஒரு கிச்சன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்போம். அண்ட் கிச்சனுடைய சவுத் வெஸ்ட் கார்னரில் டைனிங் ஹால் கொடுத்துருப்போம். டைனிங் டூடைய எக்ஸாக்ட் சவுத் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருப்போம். மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16 அடிக்கு 10 அடி 9 inch அப்படின்ற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருப்போம். மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு சின்னதாக வார்ட்ரோப் ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். வார்ட்ரோபோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 அடிக்கு 8 அடி அப்படின்ற சைஸில் ஒரு வார்ட்ரோப் காமிச்சிருப்போம். ஒன்ஸ் வார்ட்ரோப் வழியாக ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருப்போம். நார்த் வெஸ்ட் கார்னரில் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 அடிக்கு 8 அடி 6 inch அப்படின்ற சைஸில் ஒரு பாத்ரூம் காமிச்சிருப்போம். அண்டு லிவிங் ஹாலுடைய பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம் காமிச்சிருப்போம். கிட்ஸ் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 அடிக்கு 17 அடி அப்படின்ற சைஸில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் காமிச்சிருப்போம். கிட்ஸ் பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வார்ட்ரோப் ரூம் காமிச்சிருப்போம். வார்ட்ரோப் ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 அடி 3 inch 8 அடி அப்படின்ற சைஸில் ஒரு வார்ட்ரோப் ரூம் காமிச்சிருப்போம். அண்ட் கிட்ஸ் பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் காமிச்சிருப்போம். அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 அடி 3 inch 8 அடி 6 inch அப்படின்ற சைஸில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் காமிச்சிருப்போம். அப்புறம் கிச்சனில் பார்த்தீங்கன்னா கேஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கேஸ் ஸ்டவ் காமிச்சிருப்போம். காட்டோட டேரக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 கிட்ஸ் அண்டு மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டுத்துலேயே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தது போல தான் நம்ம காட் ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். அண்டு கிளாசெட்டு பாத்ரூமில் இருக்கிற கிளாசெட்டோட டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சவுத் ஃபேஸிங் இருக்கிற மாதிரி நம்ம கிளாசெட்டை ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். சார் இதெல்லாம் பேசிக் வாஸ்து ரூல்ஸு. அண்டு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பீரோ லொக்கேட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்போம். அண்டு விண்டோஸும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் சவுத் வெஸ்ட் கார்னரில் எந்த விண்டோஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடாது. ஸோ சவுத் வெஸ்ட் கார்னர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகி தான் இருக்கணும். சவுத் ஈஸ்ட் கார்னரில் போர்வெல் அண்டு சம்பு ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இதனுடைய சவுத் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம செப்டிக் டேங்க் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். மொட்டை மாடி போகிற படிக்கட்டை ரீச் பண்ணுறதுக்கு நாம் இருந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு சர்வீஸ் டோர் ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணவும். நன்றி, வணக்கம்.